நாம இப்ப இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நம்முடைய சேயோன் ஏஎஸ் அகாடமி சார்பாக சேயோன் நடப்பு 365 அப்படின்ற ஒரு சீரிஸ் வந்து ரன் பண்ணிட்டு வரோம். அதுல நம்ம பிரிமினரி கம் மெயின்ஸ், அதாவது வந்து பாத்தீங்கன்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றத பார்த்துட்டு வரோம். இன்னைக்கு நமக்கு என்னென்ன கரண்ட் அஃபேர்ஸ் முக்கியமா கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பாருங்க, இன்னைக்கு +2 வந்து தேர்வு முடிவுகள் வெளியாயிருக்கு. அதுல தமிழகத்துல இன்று காலை 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வந்து வெளியாயிருக்கு. இந்த ஆண்டு வந்து 95.20% அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா மொத்த ரிசல்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் தேர்ச்சி பெற்றிருக்காங்க. மாவட்ட வாரியா ஈரோடு, சிவகங்கை, அதுக்கப்புறம் கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்கள் வந்து முதல் 3 இடங்களை பிடிச்சிருக்குங்க. அப்ப +2 ரிசல்ட் வந்து இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து 95.20% வந்து பாஸ் ரிசல்ட் வந்து கொடுத்திருக்காங்க. மாவட்ட வாரியா பார்க்கும்போது ஈரோடு மாவட்டம் முதல் இடத்துலையும், சிவகங்கை 2வது இடத்துலையும், 3வது இடத்துல கன்னியாகுமரி மாவட்டமும் இருக்கு. கரும்பு விலை உயர்வு, அதாவது மத்திய அமைச்சரவை 2025-26 பருவத்திற்கான கரும்பு விலையை வந்து குவிண்டாலுக்கு 365ஆக உயர்த்த ஒப்புதல் வந்து மத்திய அமைச்சரவை கொடுத்திருக்குங்க. அதுக்கப்புறம் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு பார்க்கும்போது குஜராத்தின் தீனதயாள் துறைமுகத்துல இந்தியாவின் முதல் பச்சை மெத்தனால் கிரீன் மெத்தனால் உற்பத்தி நிலைய மையம் அமைப்பதற்கான பணிகள் வந்து தொடங்கப்பட்டிருக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் இது. நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜியோகிராஃபில வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். அப்ப புதுப்பிக்கத்தக்க எரிசக்தின்னு பார்க்கும்போது குஜராத்தினுடைய தீனதயாள் துறைமுகத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவினுடைய முதல் பச்சை மெத்தனால் உற்பத்தி நிலையம் அமைக்க இருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். இந்தியா ஜப்பான் ஒப்பந்தம், குவாண்டம் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார ஆராய்ச்சியில் இரு நாடுகளுக்கு இடையே ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா தற்போது கையெழுத்தா இருக்கு. எந்தெந்த நாடுகளுக்கு இடையேன்னு கேட்பாங்க. இந்தியா ஜப்பானுக்கு இடையில இந்த ஒப்பந்தம் கையெழுத்தா இருக்கு. அடுத்து பாருங்க, உலக செஞ்சிலுவை சங்கம் நாள். அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கொண்டாடுறாங்க உலகம் முழுவதும். ஓகேவா, மார்ச் 8. அதே மாதிரி உலக தாலசீமியா, அதாவது மே வந்து 8ங்க, மே 8 வந்து உலக செஞ்சிலுவை சங்க நாள். உலக தாலமேசியா தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மே 8. ரத்த சோகை நோயான தாலமேசியா குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த தினம் வந்து பாத்தீங்கன்னா கொண்டாடப்படுது. அடுத்து பாருங்க, இந்தியா ஐரோப்பியா இடையில கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 20 ஆண்டுகளுக்கு மேலாக பேசிட்டு வரக்கூடிய ஒரு முக்கிய ஒப்பந்தம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தம் 2026 ஜனவரி 22 அரசியல் ரீதியாக இறுதி செய்யப்பட்டது. இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய நாள்கள்ல நடைமுறைக்கு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் வந்து வந்திருக்குங்க. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா ஐரோப்பிய ஒன்றியம் மற்றும் இந்தியாவில் சட்ட ரீதியான பரிசீலனை மற்றும் ஒப்புதலுக்கு பிறகு இந்த ஒப்பந்தம் 2027ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் நடைமுறைக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்ப 2027 தொடக்கத்துல இந்தியா ஐரோப்பா இடையிலான தடையற்ற வர்த்தகம் வந்து நடைமுறைக்கு வர இருக்கு. எப்போ சைன் ஆச்சுன்னு கேட்பாங்க. 2026 ஜனவரி 27 வந்து சைன் ஆச்சு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒப்பந்தம். கிட்டத்தட்ட 20 ஆண்டுகளுக்கு மேலாக பேச்சுவார்த்தையில இருந்த ஒப்பந்தம் தற்போது நடைமுறைக்கு வரக்கூடிய அந்த கண்டிஷனை வந்து எட்டிருக்கு. இந்திய நகரங்களிலே தற்கொலை விகிதம் அதிகமாக எங்க பதிவாயிருக்குன்னு கேட்பாங்க. பெங்களூர்ல வந்து பதிவாயிருக்குங்க. இதை யார் சொல்றா அப்படின்னா இந்தியாவுடைய தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து இதை வெளியிட்டு இருக்காங்க. ரொம்ப ஒரு அதிர்ச்சிகரமான தகவல். இந்திய நகரங்கள்ல பெங்களூர்ல தற்கொலை விகிதம் மிக அதிகமாக பதிவாயிருக்கு. அடுத்து பாருங்க, தேசிய குற்றப்பதிவு பணியகத்தின் இந்தியாவில் விபத்து மரணங்கள் மற்றும் தற்கொலை தொடர்பின் படி இந்திய நகரங்களிலே பெங்களூர் வந்து மிக அதிக தற்கொலை எண்ணிக்கை வந்து பதிவு செஞ்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, இந்தியாவில் மனித கடத்தல் வழக்குகளில் தெலுங்கானா வந்து முதலிடத்துல இருக்கு. இதை யார் சொல்றா? என்சிஆர்பி, நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ வந்து சொல்றாங்க. தேசிய குற்ற ஆவண பணியகத்தில் இந்தியாவில் குற்றம் 2024 தரவுகளின்படி அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலே தெலுங்கானாவில் தான் அதிகபட்சமாக 423 மனித கடத்தல் வழக்கு வந்து பதிவாயிருக்கு. எங்க அப்படின்னா தெலுங்கானாவில். அடுத்து ஒடிசாவில் அதிகபட்ச வன்முறை குற்ற விகிதம் வந்து பதிவாயிருக்குங்க. இந்திய குற்றப்பணியகத்தின் வெளியிட்ட இந்தியாவில் குற்றம் 2024 ரிப்போர்ட்டின் படி இந்தியாவில் வன்முறை குற்றங்களின் மிக உயர்ந்த விகிதத்தை எது பதிவு செஞ்சிருக்கு அப்படின்னா ஒடிசா பதிவு செஞ்சிருக்கு. 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 161.6 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. 1 லட்சம் மக்கள் தொகைக்கு 161.6 பேர் வந்து இதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க. பெங்களூருவில் அதிகபட்ச இணைய குற்ற வழக்குகள் வந்து பதிவாயிருக்கு. அதிகபட்ச இணைய குற்ற வழக்குகள் எங்க பதிவாயிருக்கு அப்படின்னா பெங்களூர் மாநகரத்துல பதிவாயிருக்கு. இதையும் வந்து தேசிய குற்ற ஆவண காப்பகம் தான் வெளியிட்டிருக்காங்க. அவங்களுடைய தரவுகளின் படி பாத்தீங்கன்னா பெங்களூர்ல 17,561 இணைய வழி குற்றங்கள் பதிவாயிருக்கு. அப்ப இந்திய பெருநகரங்களிலே மிக அதிகமான
இணைய வழி குற்ற வழக்கு பதிவானது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பெங்களூர்ல பதிவாயிருக்கு. ஸோ இன்னைக்கு கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே பார்த்தோம். அதுவும் பாத்தீங்க அப்படின்னா தேசிய குற்ற ஆவண காப்பகம் வந்து இந்தியாவில் குற்றங்கள் 2024 அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வெளியிட்டு இருக்காங்க. அதுல நிறைய விஷயம் பார்த்தோம். திரும்ப ஒரு வாட்டி ரிவிஷன் பார்த்துருவோம். இணையவழி குற்றம் எங்க அதிகமா நடைபெறுது அப்படின்னு கேட்டா பெங்களூர் சொல்லணும். அதே மாதிரி அதிகபட்ச வன்முறை குற்ற வழக்கு எங்க பதிவாயிருக்கு அப்படின்னா ஒடிசாவில் பதிவாயிருக்கு. அதுவும் டேட்டாவோட சொல்லியிருக்காங்க. 1,00,000 மக்கள் தொகைக்கு 161.6 பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. தேசிய குற்ற பணியகத்தின் இந்தியாவில் குற்றங்கள் 2024 தரவுகளின்படி அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்கள்ல தெலுங்கானாவில் தான் அதிகபட்சமான மனித கடத்தல் குற்றம் அப்படின்றது பதிவாயிருக்கு. அடுத்து பாருங்க, இந்தியாவில் விபத்து மற்றும் மரணங்கள் மற்றும் தற்கொலை தொடரின்படி இந்தியாவில் பெங்களூர்ல அதிகமா இந்த விபத்து மற்றும் தற்கொலை தொடர்பான மரணங்களுக்கான அந்த இது வந்து அதிகமா பதிவாயிருக்கு. அதுக்கப்புறம் இந்திய ஐரோப்பிய ஒன்றியத்தின் தடையற்ற வர்த்தகம் சுமார் 20 ஆண்டுகளுக்கு மேல் பேச்சுவார்த்தையில் இருந்த ஒப்பந்தம் 2027 நடைமுறைக்கு வர இருக்கு. உலக தாளமேசியா தினம் மே 8, உலக செஞ்சிலுவை தினம் மே 8. இந்தியா ஜப்பான் இடையே குவாண்டம் தொழில்நுட்பம் மற்றும் சுகாதார ஆராய்ச்சி இரு நாடுகளுக்கும் இடையில புரிந்துணர்வு ஒப்பந்தம். இந்தியாவின் முதல் பச்சை எத்தனால் உற்பத்தி மையம் எங்க அமைய இருக்கு? குஜராத்தோட தீனதயாள் துறைமுகத்துல அமைய இருக்கு. ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். கரும்பு விலை உயர்வு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. 365 ஒரு டன்னுக்கு. +2 தேர்வு முடிவு தமிழகத்துல வெளியாயிருக்கு. 95.20% மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. அதுல குறிப்பா எந்த மாவட்ட வாரியா பார்க்கும்போது ஈரோடு ஃபர்ஸ்ட், சிவகங்கை 2வது இடம், கன்னியாகுமரி 3வது இடம் பதிவு செய்திருக்கு. இன்னைக்கு நமக்கு நியூஸ் பேப்பர்ல கிடைச்ச எல்லா முக்கியமான நியூஸுமே பார்த்திருக்கும். கண்டிப்பா இது பிரிலிமினரி கம் மெயின்ஸுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு கரண்ட் அஃபேர்ஸ். இது பார்த்துக்கோங்க.